அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் உட்கார்ந்து அழுதேன். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, வாசல் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது, ஜனங்கள் மகா பெரிய தீங்கை அனுபவிக்கிறார்கள் என்ற இந்த வார்த்தை நெகேமியாவின் இருதயத்தை உடைத்து சுக்குநூறாக்கி விட்டது. அப்படி உடைக்கப்பட்ட தேவ மனுஷன் சற்றும் தாமதிக்காமல் அவர் உட்கார்ந்து அழுதா. ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்களாய் இரவும் பகலும் அழுதார் அவர். அந்த பாரங்க அரண்மனையிலே பானபாத்திரக்காரனா இருந்தான். பானபாத்திரக்காரன் உத்தியோகங்கிறது சொகுசான ஒரு வேலைங்க. வெயிலே தெரியாத வேலை, காற்றடித்தாலும் மழையடித்தாலும் ஒன்றும் தெரியாது. ராஜாவுக்கு அருகிலே இருக்கிறதுனால ஒரு சொகுசு வாழ்க்கை. அந்த நாட்களிலே பாதுகாப்பான வாழ்க்கை. அவர் அழ வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன், எருசலேமை நினைத்து, சிறைப்பட்டு போன நினைத்து, இடிக்கப்பட்டு கிடக்கிற அலங்கம், சுட்டரிக்கப்பட்ட வாசலை நினைத்து ஏன் அழணும்? அவர் தேசத்தின் மீது அவருக்கு இருந்த பாரம், தேவ ஜனத்தின் மீது இருந்த பாரம், அந்த பாரம் தாங்க அரண்மனை சொகுசு வாழ்க்கையில் அவர் பிரியமில்லை. அங்கே அழுகையும் கண்ணீருமாக உட்கார்ந்திருந்தார். தேவ ஜனத்தின் அழுகை என்பது அது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது பலமுள்ளவர்களின் அடையாளம், பலத்துக்கு அடையாளம். தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, வருகைக்காக, எடுப்புதலுக்காக அழுகிற அழுக இருக்குதுங்களே, அது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, பலத்தின் அடையாளம். இப்படிப்பட்ட அழுகை தேசத்துக்கும் தேவ ஜனத்துக்கும் தேவையா இருக்கிறது. கண்ணி விட்டு அழுவோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். தேசத்தை தேவன் அவர் பக்கம் திருப்புவார். இந்த நெகேமியாவின் புஸ்தகம் ஆரம்பம் அழுகை, முடிவு பார்த்தீங்கன்னா சந்தோஷம். அதை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு அழுது கொண்டிருக்கீங்களா? உங்கள் முடிவு சந்தோஷமா இருக்கும். தேவனுக்காக அழுகிற, தேவ ஜனத்துக்காக அழுகிற, ரட்சிப்புக்காக அழுகிற, எழுப்புதலுக்காக அழுகிற உங்களுக்கு ஒரு விடியற் காலம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்க முழங்கால்களுக்கு பதிலை கர்த்தர் தருவார். தேசத்துக்கும் தருவார், உங்கள் குடும்பத்துக்கும் தருவார். ஒரு நாள் உங்கள் ஜெபம் வீணாய் போறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.